அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு அற்புதமான இந்தி படத்தை பார்க்க போகிறோம். ஒரு படம் வந்து மிஸ்ஸஸ் சட்டர்ஜி வர்சஸ் நார்வே அப்படின்னு ஒரு படம். இன்னொரு படம் வந்து வீர் ஜாரா. இந்த ரெண்டு படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெண்டு படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சட்டர்ஜி வர்சஸ் நார்வே. இந்த படத்தினுடைய கதை வந்து தீபிகா அனிருதா, இவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி. இதில் தீபிகாவுடைய கணவர் அனிருதாவுக்கு வந்து நார்வேல வேலை கிடைக்குது. இவங்க குடும்பத்தோடு போயிட்டு நார்வேல செட்டில் ஆகுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பையன், ஒரு 6 மாதத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. நம்ம ஊருக்கும் நார்வேக்கும் இந்த குழந்தைய வந்து வளர்க்குற விதம் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து அப்பா அம்மா கூடவே வந்து 2 குழந்தைங்களையும் படுக்க வச்சுக்குவாங்க. இங்கே வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப சர்வசாதாரணம். ஆனால் நார்வேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழந்தைங்கள எப்படி வளர்க்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் ரூம் வச்சுருக்கணும், அவங்களுக்கு தனியாக பெட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் வந்து அந்த நார்வேயன் கவர்மெண்ட்டில் இருக்கிற சைல்டு வெல்ஃபேர் வந்து அடிக்கடிக்கு வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் வீட்டுங்களையும், அந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டுங்கள்லாம். அதுமாரி வந்து தீபிகாவின் வீட்டை வந்து செக் பண்ணும்போது அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருப்பார். தீபிகாவின் வீட்டுக்காரர் இவங்க வந்து அந்த 2 குழந்தைங்கள வந்து கையாளுற விதம் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக போடும். ஏன்னு கேட்டால் அவங்க அது பார்க்குற விதமே வேறு. அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சைல்டு வெல்ஃபேருக்கு. இவங்க வந்து தீபிகா கிட்ட கேள்வி கேட்கும்போது இவங்க என்ன பண்ணோம், இவங்க சொல்கிற பதிலும் அங்கே ஒரே கொலாப்ஸ் ஆகி போயிட்டு அந்த 2 குழந்தையும் அந்த சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸருங்க அவங்களுடைய கஸ்டடியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தாயும் அந்த 2 குழந்தைங்களும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டை இந்த 2 குழந்தைங்களை பிரிஞ்சு தவிக்கிற தாயாக நடிச்சிருக்கோம். ராணி முகர்ஜினுடைய ஆக்டிங் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ராணி முகர்ஜினுடைய படங்களை நான் தொடர்ந்து பார்க்கவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து நம்ம இந்தியாவுக்கும் நார்வேக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்குற வித்தியாசங்கள் இருக்குதா அப்படின்ட்டு நமக்கு இந்த படம் பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு தெரிய வரும். 3வது இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் வரும் கோர்ட்டு சீன். அந்த கோர்ட்டு சீனில் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. ராணி முகர்ஜி வந்து அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்து இந்த குழந்தைங்களுக்காக கேஸை போட்டு கோர்ட்டில் வழக்கு நடந்துன்னு இருக்கும். முக்கியமாக அந்த ராணி முகர்ஜினுடைய வக்கீலாக ஆஜராவாங்க. அந்த லாஸ்ட்டு சீனில் அவங்க வந்து பாலாஜி கௌரின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைக்காக அந்த வாதாடுற அந்த வக்கீலாக வரும், அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து ராணி முகர்ஜினோட நடிப்புக்காகவும் இந்த படத்தினுடைய ஒரு ஸ்பெஷலே இந்த தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவில் நடக்கிற அந்த பாச போராட்டம் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மிஸ் பண்ணாத பாருங்கள். 2வது நாம் பார்க்க போனது வந்து வீர் ஜாரா. இந்த படத்தினுடைய கதை வந்து வீர் பிரதாப் சிங், இவர் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரு. ஜாரா இவங்க வந்து பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பெரிய அரசியல்வாதியினுடைய பொண்ணு. இவங்க வந்து அவங்களுடைய தாத்தாவினுடைய அஸ்தியை இந்தியாவில் இருக்கிற கங்கையில் கரைக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வராங்க. வரும்போது ஜாராவும் வீரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து மறுபடியும் பாகிஸ்தானுக்கு திரும்பி போயிடுறாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு காதல் உருவாகுது. அதுக்கப்புறம் வீர் பிரதாப் சிங் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய காதலியை பார்க்குறதுக்காக பாகிஸ்தானுக்கு போகிறார். போயிட்டு அவங்கள வந்து மீட் பண்ணி இவங்களுடைய காதலை தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போவார். போகிற இடத்துல பாகிஸ்தான் இராணுவத்தால் இவர் கைது பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை வந்து வெளிவந்த போது இது உலகம் முழுக்க மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன படம். யாஷ் சோப்ராவோட டைரக்ஷனில் வந்த படம்.
ஏறக்குறைய 100 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணி கொடுத்தது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தில் வந்து பாலிவுட்டினுடைய சூப்பர் ஸ்டாருங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. பெரிய ஜாம்பவானுங்க. ஒன்று அமிதாப், அதுக்கப்புறம் ஹேமமாலினி, அதுக்கப்புறம் ஷாருக் கான், அதுக்கப்புறம் பிரீத்தி ஜிந்தா, அதுக்கப்புறம் ராணி முகர்ஜி. இந்த 5 பேருடைய ஆக்டிங்கும் இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. இந்த 5 பேரும் அப்படியாப்பட்ட பிரமாதமான ஆக்டிங்கு. அதுக்கு அடுத்தது மியூசிக்கு, டைரக்ஷனு, கேமரா ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆன படம் இது. இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னா மாதிரி சொல்லுவாங்க. ஒரே ஒரு சீனு. இவர் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறார், இல்லை ஷாருக் கான் போவார். அவர் தான் வீர் பிரதாப் சிங்கை நடிச்சிருப்பார். போயிட்டு பிரீத்தி ஜிந்தாவை வந்து எப்படியாவது பேசி கூப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போவார். ஒரு நாள் அவருடைய ரூமுக்கு வந்து ஒரு அம்மா வருவாங்க. இவருக்கு யாருன்னு தெரியாது. அப்புறம் தான் தெரியும் இவருடைய காதலியுடைய அம்மா அப்படின்ட்டு. தெரிஞ்சுக்கிட்டு வாங்கம்மா என்ன விஷயம் அப்படின்வார். உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, எப்பா நீயும் என் பொண்ணும் காதலிக்கிறீங்க அப்படின்றது தெரியும். அவளை நீ எப்படி இருந்தாலும் கூப்பிட்டுன்னு போவ, அதுக்காக தான் நீ பாகிஸ்தானுக்கு வந்துக்கிறன்னு தெரியும். ஆனால் ஒன்று, எங்கள் குடும்பத்தில் என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்திலேயே நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்டோம். அதை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, எங்கள் வீட்டுக்காரனுடைய அரசியல் வாழ்வு வந்து அஸ்தமிச்சு போயிடும். அதுக்கப்புறம் அவர் இறந்தே போயிடுவார். என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணினா அவள் நல்லா இருப்பா அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய குடும்பமும் என்னுடைய வீட்டுக்காருக்காகவும் நீ தயவுசெய்து என் பொண்ணை மறந்துடுப்பா. நீ மறந்துட்டு என்னை அவளை விட்டுட்டு போயிடு அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்பாங்க. அதுக்கு ஷாருக் கான் சொல்லுவார், ஏம்மா இதை சொல்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் என்ன தேடின்னு வரணுமா? என் காதலி வந்து எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்மா. நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் உங்கள் பேச்சை மீறிக்கின்னு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இவர் சொல்லுவார். அதுக்கு அந்த அம்மா கேட்பாங்க, ஏம்பா இந்தியாவில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் உன்ன மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்பாங்க. அதுக்கு ஷாருக் கான் சொல்லுவார், இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே என்ன மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாதுமா. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாவும் உங்களை மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். இந்த 2 படமும் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. மிஸ் பண்ணாத பாருங்கள். சூப்பரான 2 படங்க. அதுக்கு மேலே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் உடம்ப பத்திரமா பார்த்துங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. நிறைய படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.